இந்த வீடியோல +2 புக் எக்ஸசைஸ் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெட் எக்ஸாம் எழுதுறவங்க, அதே போல வந்து பேங்க் எக்ஸாம், ரயில்வே, ஸ்டாஃப் செலக்ஷன் எல்லா எக்ஸாம் எழுதுறவங்க இந்த வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் டாஸ்க் பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்க, கொஸ்டின் வந்து டெல் மீ எக்ஸாக்ட்லி வாட் ஹேப்பன் லாஸ்ட் நைட். லாஸ்ட் நைட்னா என்ன? ஃபர்ஸ்ட் லாஸ்ட் நைட்னா பாஸ்ட் டென்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட் நைட், எஸ்டர்டே அதெல்லாம் வந்தாவே என்ன எழுதணும் நம்ம? இடி சேர்க்கணும். இது ஹேப்பன்னா இடி வரும், இல்லைன்னா இப்போ எப்படி எழுதணும்? டெல்மி அப்படியே பார்த்து எழுதிருங்க. டெல்மி அப்படியே பார்த்து எழுதிடுறோம். எக்ஸாக்ட்லி வாட் ஹேப்பன், இது மட்டும் மாறும். ஹேப்பன் என்ன ஆகும்? ஹேப்பன் வந்து ஹேப்பன்ட் ஆயிடும். ஹேப்பன்ட். சரிங்களா? லாஸ்ட் நைட் பாஸ்ட் டென்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, மிஸ்ஸஸ் மகேஸ்வரி இஸ் மை மேத்ஸ் டீச்சர். She teach me for 4 years. இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் போடுறோம். இந்த இடத்துல to connect a past action to the present. முக்கியமானது present moment. அதாவது அவங்க வந்து என்னுடைய மேத்ஸ் டீச்சர், எனக்கு வந்து மேத்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. She has taught me for 4 years. 4 வருஷமா மேத்ஸ் சொல்லிட்டாங்க. இப்பயும் மேத்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல he she it வந்தா has தான் வரும். நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் உங்களுக்கு. அப்புறமா has taught வந்து past perfect tense. present perfect tense. has taught வந்து present perfect tense. எதனால present perfect tense எழுதுறோம்ன்றது தான் இந்த டெஃபினிஷன். to connect a past action to the present moment. இப்போ வரைக்கும் அவங்க வந்து டீச்சர் நடத்திட்டு இருக்காங்க. 4 இயர்ஸா அவங்க தான் மேத்ஸ் டீச்சர். இட்டு வந்து ஹேஸ் டீச்சர் என்ன ஆகும்னா தாட் ஆயிடும். மீ ஃபார் 4 years. ஐ நெவர் திங்க் ஆஃப் அ கெரியர் இன் மெடிசன் பிஃபோர் ஐ ஸ்போக் டு மை பயாலஜி டீச்சர், பட் நவ் ஐ திங்க் சீரியஸ்லி. இந்த இடத்துல நான் முதல்ல வந்து நான் நினைக்கல, ஆனா அப்புறம் தான் நினைச்சேன். அந்த மிஸ் டீச்சரோட பேசினோன்னு தான் நான் வந்து அதை பத்தி நினைச்சேன். அது என்பது புரிஞ்சுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் எங்க இருக்கு? இங்க வந்துடுச்சு. அப்போ ஐ ஹேட் தாட் வச்சா ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். அதனாலதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்றோம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். டீச்சரோட பேசின அப்புறம் தான் உனக்கு தோணுது. அது ஃபர்ஸ்ட் ஆக்ஷனால தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்றோம். இப்போ அப்ப அவுட் ஆஃப் என்னது, ஐ ஹேட் நெவர் தாட் ஆஃப் எ கெரியர் இன் மெடிசன் பிஃபோர் ஐ ஸ்போக் டு மை biology. இதுதான் பாத்தீங்களா, ஸ்போக். இதுதான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், செகண்ட் ஆக்ஷன். பட் நவ் ஐ திங்க் சீரியஸ்லி அபவுட் இட். அதை பார்த்து அப்படியே எழுதுறீங்க. ஐ திங்க் சீரியஸ்லி அபவுட் இட், அவ்வளவுதான். ஓ நோ, ஐ ஃபர்கட் டு பிரிங் மை அசைன்மெண்ட். திஸ் இஸ் த செகண்ட் டைம் ஐ டூ திஸ். ஐ ஹாவ் ஃபர்காட்டன். அதாவது ஓ நோ ஐ ஹாவ் ஃபர்காட்டன். இது கூட என்னன்னா பாஸ்ட். என்ன இது? to connect a past action to the present moment. இது முடிஞ்சா. இந்த இடத்துல எப்பயுமே ஐயுவி தே வந்தா, ஐயுவி தே வந்தாவே என்ன வரும்னா ஹாவ் தான் வரும். அதே போல present perfect tense யூஸ் பண்றோம் அப்படின்னாவே முன்னாடியே நடந்தது, இப்ப நடந்துட்டு இருக்கு, பிரசன்ட் மூமெண்ட்ல இருக்கு அப்படின்னாதான். அப்போ ஐ ஹாவ் ஃபர்காட்டன் டு பிரிங் மை அசைன்மெண்ட். நான் வந்து மறந்துட்டேன். திஸ் இஸ் த செகண்ட் டைம் ஐ ஹாவ் டன். இது செகண்ட் ஆன்சர் தான். திஸ் இஸ் த செகண்ட் டைம் ஐ ஹாவ் டன் திஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், ஐ காண்ட் ரிமெம்பர் வாட் மை டீச்சர் சே எஸ்டர்டே. எஸ்டர்டே வந்தாவே பாஸ்ட் டென்ஸ் தான் வரும். அப்போ செட், அதுல வரும், செட் வரும். ஐ டேஷ் லிசன். ஐ டேஷ் லிசன்னா ஐ வாஸ் நாட் லிசனிங். நான் வந்து அது என்ன சொன்னாங்க டீச்சர், நான் கேட்கவே இல்லை அப்படின்றாவோ. ஐ வாஸ் நாட் லிசனிங். ஏன்னா அவ வந்து பேசிட்டு இருந்தா. ஐ வாஸ் நாட் லிசனிங். அண்ட் உசேன் வாஸ் டாக்கிங். உசேன் வந்து பேசிட்டு இருந்தான். உசேன் வாஸ் டாக்கிங். பாஸ்ட் டென்ஸ் இது இந்த இடத்துலயும். சரிங்களா? அப்போ இது எல்லாமே வந்து உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸ்லயே இருக்கு. பாஸ்ட் கண்டினியூஸ்,
பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. லாஸ்ட் இயர் இதுவும் பாஸ்ட் டென்ஸ் தான். லாஸ்ட் இயர் வி டேஷ் கோ, வி வென்ட், கோக்கு பாஸ்ட் டென்ஸ் வென்ட். அப்போ லாஸ்ட் இயர் வி வென்ட், வி ஹேட், ஹேவ் வந்து என்னாவும் ஹேட் ஆகும். பாஸ்ட் டென்ஸ் இதுவும் பாஸ்ட் டென்ஸ் தான் எழுதணும். சரிங்களா? நெக்ஸ்ட் லாஸ்ட் இயர் வந்ததால அதை நம்ம எழுதணும் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் அட் த மூமெண்ட் ஐ எம் திங்கிங், இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஐ ஆம் திங்கிங் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இந்த இடத்துல நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ரெசன்ட் அட் த மூமெண்ட் ஐ திங்க் வந்து ஐ எம் திங்கிங், ஐ டேஷ், ஐ ஹேவன்ட் மேட், மேக் வந்து என்ன ஆகுதுன்னா மேட் ஆயிடுது இந்த இடத்துல. மேக் வந்து மேடு. லாஸ்ட் இயர் வி கோ ஆன் எ ஸ்கூல் ட்ரிப் டு கன்னியாகுமரி. இந்த சென்டென்ஸே இங்க வரல இந்த இடத்துல. சரிங்களா? அப்போ வி ஹேட் எ வெரி இன்ட்ரெஸ்டிங் டைம் இந்த இடத்துல. சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இதுல நெக்ஸ்ட் ஐ இந்த கெட் வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அப்படியே எழுதணும். ஐ கெட் அப் அட் 7 எவ்ரி மார்னிங். எப்பயும் டெய்லி எத்தனை மணிக்கு எழுந்துப்பேன் நானு? 7 o'clock. இது ஒரு சென்டென்ஸ் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் பட் திஸ் மார்னிங், ஆனா இன்னைக்கு மட்டும் எப்படின்னா திஸ் மார்னிங் ஐ ஸ்லெப்ட், நான் தூங்கிட்டேன். இன்னைக்கு மட்டும் நான் தூங்கிட்டேன். பாஸ்ட் டென்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ ஸ்லெப்ட் ஃபார் எ லாங் டைம் அண்ட் ஐ didn't get up. I didn't get up until 8 o'clock. சரியா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா until 8 o'clock. இங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் ஐ கெட் அப், அதாவது பிரசன்ட் டென்ஸ்ல வந்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பட் திஸ் மார்னிங் ஐ ஸ்லெப்ட் ஃபார் எ லாங் டைம் அண்ட் ஐ டிடன்ட் கெட் அப் until 8 o'clock அப்படின்றா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா her parents be in Coimbatore for 2 weeks from today. இந்த இடத்துல வந்து 2 weeks from today அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸ். அப்போ will be. ஆன்சர் கரெக்ட், will be. Nothing much happened when I go to the meeting. When I got to the meeting. Nothing much happened, அதாவது nothing was happening, அதாவது present. இந்த இடத்துல வந்து கண்டினியூஸ் வருது, இங்க வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் வந்திருக்குங்க. ஏன்னா ஏன் பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படின்னா nothing much happened when I got, இது பாஸ்ட் டென்ஸ். when I got to the meeting, அப்ப nothing was happening when I got to the meeting. அதாவது இது ஃபர்ஸ்ட் ஆக்ஷன், இது வந்து செகண்ட் ஆக்ஷன். அதனாலதான் அப்படி வந்திருக்கு. சரிங்களா? பாஸ்ட் கண்டினியூஸ் வந்திருக்கு. Scientists predict that 2050 man land on Mars. இதுக்கு என்னன்னா இது வந்து ஃபியூச்சர் டென்ஸ், ஈஸியா கண்டுபிடிச்சலாம். 2050 என்பது ஈஸியா அப்போ will have landed வரும் ஃபியூச்சர் டென்ஸ். அப்போ அந்த will have landed அந்த இடத்துல will have landed. ஏன் will have landedனா அந்த இயர் வச்ச நம்ம கண்டுபிடிக்கலாம், அது வந்து ஃபியூச்சர் டென்ஸ் சொல்லிட்டு. someone listen to our conversation, இது வந்து கண்டினியூஸ். present continuous. present continuousல பாத்தீங்கன்னா இங்க am இருக்கு, ஐக்கு வந்து am போடுவோம். am verb plus ing. he she இட்டுக்கு வந்து he she இட்டுக்கு is verb plus ing போடுவோம். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா someone is listening to our conversation. is தான் வரும், யாரோ ஒருத்தர். சரிங்களா? one தான் இருக்கு. அதுதான். the plane take off in a few minutes. இதுவும் அதே தான், is taking. அதாவது present continuous. இதுல ப்ளூரலுக்கு வந்து IUV தேக்கு வந்து ஆர் வரும், UV தேக்கு வந்து ஆர் வரும். UV தே இங்கே அதே தான், ஆர் plus verb plus ing. They talk about me when I interrupted their conversation. Interrupted past tense. அப்போ ஒரு இதுல க்ளூ ஒண்ணு கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு போதும். அப்போ they were talking. they வந்தாவே நான் இப்போ சொன்னேன் ஐக்கு வாஸ், ஈஷீட்டுக்கும் வாஸ். சரிங்களா? அப்போ யூ வி தேக்கு வந்து வேர்
டாக்கிங். இப்ப இந்த இடத்துல தே இருக்கிறதால வேர் டாக்கிங் அபவுட் மீ. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். இது வந்து செகண்ட் ஆக்ஷன். இது இன்டர்ப்ட் பாஸ்ட் செகண்ட் ஆக்ஷன். அதான் வேர் டாக்கிங் நம்பர். Justin and his parents live in an apartment right now because they can't find a cheap house. இப்போ ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இங்க வந்து உங்களுக்கு ஜஸ்டின் அண்ட் இஸ் பேரண்ட்ஸ் 2 பேர், அதனால வந்து ஆர் போடுறோம். ப்ளூரல்ன்றதால ஆர். சரிங்களா? ப்ளூரலுக்கு ஆர் வரும். அப்ப யூ வி தேக்கெல்லாம் ஆர். அப்ப தே நான் 2 பேர் இல்ல, நிறைய பேர் ஜஸ்டின் அண்ட் இஸ் பேரண்ட்ஸ் எல்லாருமே, அதனால ஆர் they are living in an apartment right now. நவுன்றதால தான் இங்க வந்து present continuous. இது வந்து present continuous because they can't find a cheap house. Next, Rajini Prem's family B ஃபார்ம்னாவே என்னென்ன am, is, was, are, where, இது எல்லாமே பி ஃபார்ம். பீன், பீயிங், இது எல்லாமே பி ஃபார்ம் தான். இப்ப இந்த இடத்துல பி வந்து இஸ் ஆயிடுது. ஃபேமிலி இஸ் இன் செங்கல்பட் நவ். பிரசன்ட் நவ் இருக்கிறதால பிரசன்ட். யூசுப் கோ டு த மூவிஸ் ஒன்ஸ் இன் எ வைல். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மூவிஸ் ஒன்ஸ் இன் எ வைல், எப்பயாவது ஒரு டைம். அப்ப கூட என்ன இது பிரசன்ட் தான். இந்த இடத்துல பாருங்களா, பேரோ நேம் இல்லைன்னா ஹிஷீட் வந்தாவே verb plus s இல்லைன்னா verb plus es வரும். goes, gives, takes, comes அப்படி வரும். சரிங்களா? அப்போ they வந்தா வெறும் ப்ளூரல் தான். அது என்ன இருக்கோ அதை எழுதணும். அப்படியே அது என்ன வேர்போ அந்த பேஸ் ஃபார்ம் அப்படியே எடுத்து எழுத வேண்டியதுதான். சரிங்களா? கரெக்ட். இப்போ Yusuf goes to the movie once in a while. Next, this be an easy quiz so far. அதாவது இந்த இடத்துல நான் இப்போ சொன்ன பி ஃபார்ம் என்னன்னு சொன்னல, பீன் பீயிங் ஆல்சோ சொன்னல. இப்போ அப்போ this has been an easy quiz so far. அப்போ has been வரும். இந்த இடத்துல is, am, or, were, அதே போல வந்து been, being, இது எல்லாமே வரும். எல்லாமே வந்து பி ஃபார்ம். அதுல உங்களுக்கு என்ன வேணா this has been வருது. as வரதால been வருது. our team not win any games last year past tense. இன்னொன்னு முக்கியமானது, our team did not win. எப்பயுமே ஸ்ட்ரக்சர்ல வந்து did வந்தாவே அந்த இடத்துல வந்து வெறும் பேஸ் ஃபார்ம் தான் வரும். பேஸ் வேர்ப் தான். அதாவது என்னன்னா கம், கிவ், டேக், வின், ரைட் அப்படிதான் வரும். சரிங்களா? அது பாஸ்ட் டென்ஸ்ல வராது. இதுவே பாஸ்ட் டென்ஸ், அதனால அது பாஸ்ட் வராது. இங்க லாஸ்ட் இயருக்கு நம்ம வந்து டிட் எழுதுறோம். அப்போ டிட் நாட் வின். ஆன்சர் அதுதான், டிட் நாட் வின். we see a wonderful film at the cinema last night. முக்கியமானது இது வந்து பாஸ்ட் டென்ஸ். முதல்ல ஒரு சென்டென்ஸ்ல எது பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள், பிரசன்ட் டென்ஸ், எது பிரசன்ட் கண்டினியூஸ், அதை பார்த்துக்கோங்க. அதை வச்சு சென்டென்ஸ் ஈஸியா எழுதலாம். சி வந்து சா ஆயிடுது, அவ்வளவுதான். சி வந்து பிரசன்ட் டென்ஸ், சா வந்து பாஸ்ட் டென்ஸ். இது லாஸ்ட் நைட் இருக்கிறதால பாஸ்ட் டென்ஸ் சொல்றது. ஹரி அப், த மூவி ஆல்ரெடி பிகன். இது வந்து மூவி ஆல்ரெடி பிகன் சொல்லும்போது தெரியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ வந்து ஆஸ் ஆல்ரெடி, அவ்வளவுதான். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வரும். இது பிரசன்ட் பெர்ஃபெக்ட். பிரசன்ட் நடந்துட்டே இருக்கு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஆனா படம் நடந்துட்டே இருக்கு. அதுதான் நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். எப்போ பிரசன்ட் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணோம்னா டு கனெக்ட் எ பாஸ்ட் ஆக்ஷன் பிரசன்ட் மூமெண்ட், அந்த பிரசன்ட் மூமெண்ட் பண்ணும்போது தான். இப்போ ஹரி அப், த மூவி ஹேஸ் ஆல்ரெடி பிகன். பிகின் வந்து பிகன். மாடல் ஆக்சிலரிஸ், இதுல பாத்தீங்கன்னா மாடல் ஆக்சிலரி என்னென்ன அப்படின்னாவே நம்ம எல்லா ஈஸியான என்னன்னா கேன், குட், வில்லு, உட், ஷால், ஷுட், மே, மைட், மஸ்ட், அதுதான். அப்போ கேன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எபிலிட்டி. அதே போல ஷுட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், மாரல் ஆப்ளிகேஷனுக்கு. அதே போல மே எதுக்கு யூஸ் பண்ணுவோம், பாசிபிலிட்டி. அதே போல வந்து மாடல் ஆக்சிலரி இஸ் a ஸ்பெஷல் ஹெல்பிங் verb கேன் பி யூஸ் டு எக்ஸ்பிரஸ் என்னென்ன எபிலிட்டிக்கு, பெர்மிஷனுக்கு, பாசிபிலிட்டிக்கு
எல்லாத்துக்கும். இது வந்து நம்ம இத பத்தி டீட்டெயிலா வந்து இந்த மாடல் ஆக்சிலரி பத்தி டீட்டெயிலா வந்து நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். மாடல் ஆக்சிலரிஸ் பத்தி நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.